சீட்லெஸ் புளி வாங்கியிருக்கேன். அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ட்ரை பண்ண போகிறேன். அதாவது புளியை வந்து வடி கட்டுறது எதுவுமே பண்ணாமல் மொத்தமாகவே வந்து அரைச்சிட போகிறேன். அதனால தான் நான் வந்து சீட்லெஸ் புளி வந்து வாங்கினேன். இப்போ வந்து இந்த புளியை வந்து ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிடலாம். என்ன பண்ணலான் இருக்கேன்னா, யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, சீடு உள்ள புளியை வந்து பாயில் பண்ணி அதை வடிகட்டி அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இப்போ வந்து நான் சீட்லெஸ் புளி வாங்கியிருக்கேன்னா இதை வந்து ஒரு சாஸ்பேனில் எடுத்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் குறைவான அளவே தண்ணி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்காது. இந்த புளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான புளியே வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இதை வந்து ஃபுல் பாயில் வந்தோடனே ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம கொதிக்க விட்டோன்னா இந்த புளியெல்லாம் கம்ப்ளீட்டாக சாஃப்ட் ஆகணும். ஆனதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நான் கூல் பண்ண விட்டுற போகிறேன். கூல் பண்ணி விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட போகிறேன். ஸோ அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இல்லாட்டி நிறைய புளி வந்து வேஸ்ட் ஆகும் நம்ம வடிகட்டி எடுக்கும்போது. அதனால் இப்போ வந்து நான் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் இது எப்படியும் ஒரு 1/2 hour 40 minutes ஆகும். இது வந்து அப்படி ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே இந்த புளி வந்து வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட புளி வந்து ஒரு 1/2 hour குக் ஆகிருக்கும். அந்த மாதிரி மேஷ் ஆகி பல்ப் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து அப்படியே ஓரத்தில் கூல் பண்ண விட்டுற போகிறேன். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா வடியை அரைச்சிட போகிறேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்தாக எல்லாமே அரைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது கூல் ஆகட்டும் ஃபுல்லாட்டு. இப்போ நம்மளோட புளி கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சா, நான் இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சி நல்ல ஒரு என்ன சொல்ல ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். என்னோட லாஸ்ட் பேட்சை அரைச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு. அதனால் நல்ல ஸ்மூத்தாக அரையணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அரைச்சேன். ஸோ இங்கே பாருங்கள், சீட்லெஸ் புளியை வந்து விதை இல்லாத புளியை இந்த மாதிரி பாயில் பண்ணி அரைச்ச உடனே அது வந்து அப்படி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரியே மாறிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். அதனால் இதை வந்து ஒரு கொதிக்க வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம பச்சை தண்ணியில் ஊற்றி அரைச்சோம். அதனால் இது ஒரு பாயில் வரணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணல அந்த பேன்லேயே ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். நம்ம சாஸ்பேனில் ஊற்றுனதை நான் ஒரு ஃபுல் கொதி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். உப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரிசர்வேட்டிவ். நான் ஒரு கப் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரிசர்வேட்டிவ். ஏன்னா வந்து இது வந்து பெரிய பேட்ச் பார்த்தீங்களா, அது ஒன்று. இன்னொன்று வந்து இதை நான் பாதியை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம உப்பு போட்டு வச்சோன்னா உங்களுக்கு வந்து அது கல் மாதிரி ஆகிடுமா. உப்பு போடாமல் நீங்கள் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த புளி வந்து கல் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக இப்போ எடுக்கணும் அப்படின்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஸ்கூப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இதை வந்து இந்த பாட்டிலில் அடைச்சி அதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பேட்ச் புளி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு இதை நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட போகிறேன். ஓகே,
அதுக்கப்புறம் இந்த இதில் உள்ளதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இது தீர இதுலேருந்து எடுத்து இதில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஆனால் இதில் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக எடுத்தாலுமே நல்ல ஈஸியாக ஸ்கூப்பபிளாக தான் வரும். ஓகே, ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணணும்னு நினச்சது பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யும்போது தான் இது எவ்வளோ கன்வீனியன்ட்டுன்னு தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் புளியை வந்து கரைச்சிட்டு இருக்க வேண்டாம். டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் டேரெக்டாக குழம்புல பண்ணிடலாம். இந்த மெத்தட் என்னோட பழைய மெத்தடை விட ஈஸி. அதுக்கப்புறம் லெஸ் வேஸ்ட்டு. இதில் எந்த விதமான வேஸ்ட்டுமே இல்லை. நீங்கள் ஒன்று நல்ல புளியாட்டு சீட்லெஸ் புளியாக மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.